முகமது சிராஜுக்கு மார்னஸ் லபுஸ்சென்ஸுக்கு பவுலிங் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மார்னஸ் லபுஸ்சென்ஸ்க்கு அவுட்டே ஆக முடியாதுன்ற மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்குமா. அதை முகமது சிராஜ் பீட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியன் டீம் தோற்று போனதால் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இந்தியன் டீம் அவுட் ஆக்குறதுன்னு. இதில் பேட் கமின்ஸ் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்தியன் டீமை செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக அவுட் பண்ணுவோன்னு. அதனால செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இதில் நேற்று ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆடும்போது மார்க்கோ ஜென்சன் 7 விக்கெட் எடுத்து 13 ரன்னை கொடுத்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்தியன் பவுலரான சித்தார்த் கவுல் மெகா ஆக்ஷனில் வந்திருந்தாரு. இவரை எந்த டீமுமே எடுக்கல. இவர் ஏஜும் 34 ஆயிடுச்சு. இப்போ இவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியன் பிளேயரான உம்ரான் மலிக் மெகா ஆக்ஷனில் கேகேஆர் டீமுக்கு சோல்டு இருந்தார். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சீசனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான உம்ரான் மலிக்கை பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.